ஹாய் ஆல், இன்றைக்கி நாம் மொறுன்னு ஒரு போண்டா ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். மைசூர் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணி இந்த தயிர் கூட அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு போண்டா மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போண்டா மாதிரி கையில் எடுத்து போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா மொறுன்னு டேஸ்ட்டான மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி